எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 23 எக்ஸாக்டாக இன்னும் 7 days தான் இருக்குது. கரெக்டாக நம்ம வந்து இன்னும் ஒரு 1 week தான் இருக்குது நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ சூப்பராக வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பாஸ்ட் 3 days வந்து நான் டின்னர் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 5:36 அந்த ரேஞ்சுக்கே வந்து சாப்பிட்றேன். ஸோ வந்து அதனால் எனக்கு அடுத்த நாள் பெருசாக வெயிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுல ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. இவ்வளோ நாள் நான் தூங்குறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி மேக்ஸிமம் 7:30க்கு முன்னாடி சாப்பிடுவேன். இப்போ வந்து ரொம்ப எர்லியராக எடுத்துக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது ரிசல்ட்டு. ஸோ முடிஞ்சளவு உங்களோட டின்னர் வந்து ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் டயட்டில் இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு 5:36 அந்த டைமுக்கே வந்து நீங்கள் டின்னர் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறுமனே வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ உண்மையாகவே ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் நம்ம சேலஞ்ச் புதுசாக பார்க்குறீங்க, ஸோ நம்மளும் மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளும் ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்கள் மைண்டில் தோணுது அப்படின்னா மிஸ் ஆன ஃபீலிங்கே உங்களுக்கு வேணாம். இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட் 30 days ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஒரு 30 days நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிட்டீங்க, ஒரு ரிசல்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மையான ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். அதை வச்சு உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு சூப்பராக உங்கள் டயட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி சூப்பராக உங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து ஹெல்த்தியாக வந்து மாற்றலாம். ஸோ வந்து டிலே ஆயிடுச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நிறையா பேர் நான் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு வீடியோ போட்டோன்னே அவ்வளோ கமெண்ட்ஸு, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப ஆக்டிவாக வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சூப்பராக அவங்களோட டயட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஜஸ்ட் 7 days தான் இருக்குது நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து எனக்கும் ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வெயிட் செக் பண்ணும்போது 66.3 kg வந்து இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம மார்னிங் எழுந்ததும் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் என்ன வெயிட் செக் பண்ணுறோமோ அதுதான் நம்ம பாடியோட வெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லை லஞ்ச்லையோ இல்லை ஈவினிங்லையோ வெயிட் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டு வாட்டர்லாம் கன்சியூம் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதெல்லாம் சேர்த்து ஆட் ஆகி தான் நம்ம வெயிட் வந்து காட்டும். ஸோ நீங்கள் வீட்டில் வெயிங் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் செக் பண்ணுற வெயிட்டுக்கும் ஈவினிங்காக ஒரு வெயிட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கே நானே பார்த்தேன், மார்னிங் 66.3 இருந்தது. இப்போ நான் வீடியோ இருக்கிற கொஞ்சம் நேரம் முன்னாடி செக் பண்ணேன் 67.3, அரௌண்ட் 1 kg வந்து எக்ஸஸாக காட்டுது. ஸோ இது வந்து நார்மல் தான். நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட்டு பொறுத்தவரை நான் இப்போ தான் தண்ணி நிறையா குடிச்சிட்டு வந்தேன்னா அதுவும் வந்து வெயிட்டில் நல்லாவே ரிஃப்ளெக்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் டெய்லி வெயிட் செக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க, உங்கள் கையிலேயே வீட்டிலேயே வெயிட் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுங்கள். அதான் வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பரான ஹேபிட்டு. உங்கள் டயட்டில் நீங்கள் வெயிட் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் செக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வெயிங் மிஷின் வந்து ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிட்டு இருந்தபோது உள்ளே வந்து ரிசப்ஷனில் ஒரு வெயிங் மிஷின் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து பர்சனலாக நம்ம பாடி செக்கப் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு வெயிங் மிஷின் இருந்தது. ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1/2 kgலேருந்து 800 grams டிஃப்ரென்ஸ் காட்டுச்சு. ஸோ அது வந்து நான் அதுக்கு முன்னாடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வெயிங் மிஷின் வந்து ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷின் வந்து வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்து காட்டும். எக்ஸாக்டாக அதே வெயிட் வந்து மோஸ்ட்லி காட்டாது, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து நார்மல் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ அங்கே உண்மையிலேயே நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ வெரைட்டி ஆஃப் வெயிங் மிஷின் ஹாஸ்பிட்டலில் நம்ம நின்றுட்டே ஃபுல்லாக செக் பண்ணுற வெயிங் மிஷின் இருக்கும், அப்புறம் சின்ன டிஜிட்டல் வெயிங் மிஷின். ஸோ ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வெயிட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்லேயே உங்ககிட்ட பர்சனலாக மெஷின்றதுனா ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஐடியா இருக்கும். இல்லை நீங்கள் கிடைச்ச ஏதோ இந்த வீக் ஒரு ஏரியாவில் செக் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு பக்கத்தில் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறீங்க அப்படின்னா வேற வெயிங் மிஷினில் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயிட்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு வேளை கம்மியாக கட்டிட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓகே நமக்கு சூப்பராக வெயிட்லெஸ் ஆகிருக்கு, நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்து இன்னும் சூப்பராக பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வெயிங் மிஷினுக்கு இதுக்கும் அதிகமாக காட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் செக் பண்ணுறீங்க, வெளியில் போய் ஏதோ ஒரு இடத்துல தான் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக ஒரே ஒரு மிஷினாக பார்த்துக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா ரெகுலராக அதே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ப்ராப்பராக ஒரே வெயிங் மிஷினில் உங்கள் வெயிட் வந்து ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து ஐடியா கிடைக்கும், சூப்பரான ஒரு ட்ராக் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நான் மெயினாக எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வெயிட் டிஃப்ரென்ஸ் மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷின் செக் பண்ணும்போதும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் தான், இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சூப்பராக உங்களோட டயட் வந்து எடுத்துகிட்டு போங்க.
நேற்றுக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு சங்கீதா சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ அவங்க வெயிட் வந்து டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிட்டு இப்போ மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் தான் இருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்லேயே வந்துட்டு ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் 1 kg அந்த மாதிரி அதிகமாக காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பர்சனலாக ஃபீல் பண்ணதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வெயிட் லாஸ் கூட ஈஸியாக பண்ணிட்டேன், வெயிட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து உண்மைதாங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டயட் வந்து இதுதான், நம்ம இவ்வளோதான் ஃபுட் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு நம்ம மைண்ட் அதுக்கு பழகிரும். அதுக்குள்ளே மட்டும் தான் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு சூப்பராக நம்மளோட வந்து ரொட்டீன் வந்து செட் பண்ணிடுவோம். அதுவே வெயிட் மெயின்டெனன்ஸ் போது நமக்கு மைண்ட் செட் 2 மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணியாச்சு, நமக்கு பிடிச்சதெல்லாம் தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னு வந்து தோணும். ஸோ நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடும், குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்க முடியலனாலும், ஏன்னா நம்ம உடம்பு வந்து அந்த அளவுக்கு பழகிருக்கும் அந்த வயிறு. ஸோ முன்னாடி அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க முடியலனாலும் நம்ம வந்து பெருசாக கலோரி கால்குலேட் பண்ணி ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஒரு கேக்கோ வந்து கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக சாப்பிட முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது கலோரிஸ் டக்குன்னு அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியும், நமக்கு ஒரு கில்ட்டினஸ் வந்துடும், என்னடா இது இன்னைக்கு இவ்வளோ அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் ஒருவேளை வெயிட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட்டும் வந்து 1/2 kg 1 kg வந்து அதிகமாகும் போது அச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஸோ வந்து நம்ம மறுபடியும் டயட்டே ஃபாலோ பண்ணிடலாமா அப்படின்னு அங்கே அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் அந்த மதில் மேல் நிற்கும் பூனை அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து நம்மளை வந்து பிடிச்சி இது பண்ணும். ஸோ அதுவே ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதனால தான் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ வெயிட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 kgs வரைக்கும் ரிலாக்ஸேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நான் 63 kg வந்துட்டேன் அப்படின்னா நான் மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு 63லேயே அப்படியே இருக்கணும், அதுக்கு மேலே போகவே கூடாது. அந்த மைண்ட் செட் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. மெயின்டெனன்ஸ்ன்றது கூடலாம் குறையலாம். ஸோ 63 அப்படின்னா ஒரு 62லேருந்து 65, ஸோ அந்த ஒரு 2 to 3 kgs வந்து நீங்கள் ரேஞ்ச் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள் மெயின்டெனன்ஸில் வந்து திடீர்னு ஒரு நாள் நல்லா சாப்பிடுவீங்க நீங்கள். ஸோ ஒரு 1 வீக்கில் செக் பண்ணும்போது 1 kg அதிகமாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம், நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நமக்கு வந்து மெயின்டெனன்ஸில் இந்த 3 kgக்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ 62லேருந்து 65க்குள்ளே அந்த 3 kg ரேஞ்ச் டிஃப்ரென்ஸில் நமக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறையா வந்து ஒரு மாதிரி ப்ரெஷராக ஃபீல் ஆக மாட்டீங்க, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகே 1 kg இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் கண்ட்ரோல் இருக்கே. ஸோ வந்து நம்ம அந்த 1 kg தாராளமாக இப்போ இந்த வீக் நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டோம், நம்ம எல்லா நாளுமே நம்ம பிடிச்சது சாப்பிட்டுட்டே இருக்க போகிறதில்ல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு சண்டே வீக்கெண்ட், நம்ம எல்லார் வீட்லையுமே சூப்பராக நான்வெஜ் குக் பண்ணுவோம், நம்ம வீட்டில் எல்லாருக்கும் அழகாக சமைச்சு கொடுப்போம். சமைச்சு கொடுக்கும்போது நம்மளும் கண்டிப்பாக எடுத்துக்க தான் செய்வோம். ஸோ அந்த ஒரு நாள் நம்ம பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 5 days சூப்பராக வந்து சூப்பராக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கலோரிஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி நம்ம வந்து வெயிட் மறுபடியும் அந்த 1 kg கம்மி பண்ணிட முடியும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் இருக்கும்போது நம்ம மனசை வந்து லேஸாக வச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு 2 kg வரைக்கும் ஏறினாலும் இறங்கினாலும் பரவாயில்ல, அந்த ஒரு கண்ட்ரோல் மட்டும் வச்சுக்கோங்க. சுத்தமாக ஏறவே கூடாது அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஆனால் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா வீக்கெண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருந்தாலுமே இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்ருங்க. அதுக்காக சீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஹோல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கலோரிஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம மெயின்டெனன்ஸில் அப்படி பார்க்க தேவையில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன், நெக்ஸ்ட் வீக் நான் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி அந்த 1 kg நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணலாம். இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். டயட்டில் இருக்கும்போது கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சீட் டேல 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிடலாம். அதே மெயின்டெனன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் 2 days வந்து நமக்கு ஏதோ ஃபுட்டில் வந்துட்டு கலோரிஸ் கம்மியாக ஒரு ஒயிட் ரைஸ் கட் பண்ணிடலாம், இல்லை ஆயிலி ஐட்டம் கட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி எதனா ஒன்று கட் பண்ணும்போது டக்குன்னு மெயின்டைன் பண்ணுறது நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு மெயின்டெனன்ஸும் சரி வெயிட் லாஸும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சூப்பராக நம்ம அதை வந்து கடந்து போவோம். ஸோ இந்த டிப்ஸ் தான் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ண நினச்சேன். சிஸ்டர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மெயின்டெனன்ஸில் இருக்கேன், கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணியாச்சு, பிடிச்சதெல்லாம் தாராளமாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு 1 நாள் 2 நாள் சாப்பிட போகிறோம் அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூ சிஸ்டர், ரொம்ப டிப்ரெஸ் ஆகிக்காதீங்க, சூப்பராக ஹாப்பியாக வந்து இருங்க. ஸோ நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஜஸ்ட் 7 days தான் இருக்குது. ஸோ ஆக்டிவாக கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் வந்து ஒரு வந்து ஆக்டிவாக நீங்கள் இருப்பீங்க. ஓகே நாளைக்கு நம்ம அப்டேட் பண்ணணும், அதுக்காக நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே டிசிப்ளினாக இருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டிஃப்ரென்ஸ் வெயிட் லாஸ் பார்த்துருக்கீங்கன்னா அதுவும் சொல்லுங்கள், எதனா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா அதுவும் சொல்லுங்கள். நம்ம எல்லாமே சூப்பராக டிஸ்கஸ் பண்ணி செம்மையாக கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 7 days செம்மையாக ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஆக்டிவாக இருக்க போகிறோம்.
பார்க்கலாம் நம்ம இந்த 30 டேஸில் நம்ம எவ்வளோ ரேஞ்ச் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்குமே ரொம்ப ஈகராக இருக்குது. ஸோ என்னோட ஃபுல் எஃபர்ட் என்னோட 200% போட்டு இந்த சேலஞ்ச் வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ சூப்பராக நான் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் சூப்பராக பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக டயட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இப்போ வந்து வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வெயிட் லாஸ் ரிலேட்டடாக கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. மார்னிங் எழுந்ததும் நான் எப்பவும் போல் ஜீரா வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் பாதாம் எடுத்துக்கிட்டேன். 1 வீக்குக்கு அப்புறமா இப்போ தான் அகெயின் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குட்டியாக ஒரு இட்லி, நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு குருமா தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வந்து பப்பாயா வந்து எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக பாதாம். இதான் வந்து இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் சாதம், கத்திரிக்காய் பொரியல் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு பூண்டு ஊறுகாய் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அது வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டின்னர் வந்துட்டு சப்பாத்தி, ஒரே ஒரு சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் கிரேவி, நிறையா சிக்கன் பீஸ் எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பனானா ஒரு 6:30க்கெலாம் சாப்பிட்டுட்டேன்.